திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்காலில் இருந்து சிவத்திருமதி விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் காரைக்கால் அம்மையார் வரலாறு குறித்து நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா வாங்கம்மா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 மோகலில் நமக்கு என்று மருளுகின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, புனிதவதியாரின் புனித பயணம் என்ற பகுதியில் அடுத்த அடியார்களையும் சந்திப்பதற்கு இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிகாரம் டெலிசேனலுக்கும் மற்றும் வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போவோம். கடைசியா நம்ம முடிச்சிருந்த பாட்டுன்னு பாத்தீங்கன்னா 60வது பாட்டு. இரவாத இன்ப அன்பு வேண்டிற் பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போதுன் அருகின் கீழ் இருக்க என்றார். இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாடலோட தான் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி சிந்திக்க நிறைவு செய்து வச்சிருந்தோம். இப்ப அடுத்த பாட்டு பார்ப்போம். இந்த காரைக்கால் அம்மையார் இதுலயே அவங்க என்ன கேட்டாங்க, நாம என்ன கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த பாடல்னு நான் போன இதுல சொல்லும் போதே சொன்னேன். ஏன்னா எல்லாருமே நம்ம கேட்க வேண்டியதை தான் காரைக்கால் அம்மையார் கேட்டாங்க. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். எப்படி இருந்தாலும் நமக்கு அடுத்த பிறவி இருக்குன்னா கண்டிப்பா அதை எப்படி இருக்கணும், அது எம்பெருமான நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு பிறவி வேணும் அப்படின்னு தான் கேட்கணும் அப்படின்னு. ஆனா அவங்க அதுக்கும் மேல ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு நம்மளால கேட்க முடியலன்னா கூட பிறவாமை வேண்டும்னு கேட்டுக்கலாம். இல்லைன்னா உன்னை பிறப்பு இருந்ததுன்னா மறவாமை வேண்டும் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம் அப்படிங்கறது. அதாவது உலகத்தாருக்காக கேட்டதுதான் இந்த வரம். அததான் அழகா போன பாடல்ல நம்ம பார்த்தோம். அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா இன்னும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனது திருவடி கீழ் ஆனந்த முறுதலே, அதுதான் என்னது ஆன்மா பெறத்தக்கது அப்படின்னு. அதனாலதான் இன்னும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படிங்கிற பாடலோட நம்ம சிந்திச்சிருந்தோம். அடுத்த பாட்டு பாருங்க. கூடுமாறருள் கொடுத்து குளவு தென் திசையில் என்றும் நீடு வாழ்பழனமூதூர் நிலவிய வாழங்காட்டில் ஆடுமா நடனம் நீ கண்டனத்து நாடு ஆனந்தம் சேர்ந்தெப்பொழுதும் பாடுவாய் நம்மை என்றான் பரவுவார் பற்றாய் நின்றான். நடனமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்பொழுதும் பாடுவாய் நம்மை அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன செய்யறாராம், அருள் கொடுக்கிறார். ஏன்னா இவங்க கேட்டது என்ன கேக்குறாங்க, இன்னும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
அதுக்கு அவரு என்ன பண்றாரு, அந்த வரத்தை தருகிறார் அப்படின்னு. அந்த கூடுமாறு அருள் பொறுத்து. அதாவது இதுக்கு அடுத்தது அவங்க என்ன கேட்டாங்களோ, என்ன வரம் கேட்டாங்க? பிறவாமை வேண்டும், இரவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். இது வந்து 3வது வரம். அப்ப கூடுமாறு அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் முன்னாடி உள்ள 2 வரமும் இல்லாம, அந்த 3வது வரமும் என்னது? திருவடியின் கீழ் இருக்கும் நிலை. அதையும் வந்து என்னது? இப்ப அந்த 3வது நிலை அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி உள்ள 2 வரத்தையும் அவரு தந்துட்டாரு. தந்துட்டு தான் கூடுமாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு. அது வந்து பொருந்தும்படி 2 வரமும் வந்து என்னன்னா, சொன்னது வந்து கூடுமாறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். கூடுமாறு அருள் கொடுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஆனா ஏற்கனவே கேட்ட அந்த 2 வரமும் அவங்களுக்கு என்ன அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீங்க கேட்டது எல்லாமே நான் சாங்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி. அந்த மாரி தான் சுவாமி சொல்றாராம். ஏற்கனவே குடுத்தது 2ம் சாங்ஷன் ஆயிடுச்சு. அடுத்தது இப்ப என்ன சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அடியின் கீழ் இருக்கன்னு கேட்டாங்களா, அதுவும் சாங்ஷன் ஆயிட்டு அப்படிங்கிற மாரி 3வது வரத்தின் திருவடி கீழ் இருக்கும் நிலை அப்படின்னு சொல்லி அத சொல்றாங்க. தென் திசையில் அப்படின்னா, இந்த வரம் வந்து எங்க எங்க குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட கையிலையில ஏன்னா அங்க தான் அவங்க போனாங்க. தலையால நடந்து போனதுனால, தென் திசையில் அந்த தென் திசையில குடுத்த வரம், அந்த 3வது வரம்னு. என்றும் நீடு வாழ் அப்படின்னாக்கா, அழியாத வாழ்வினை தருவதற்குரிய இடமாக. அதாவது எப்போதுமே நீ என்ன பண்ணு, என்னோட திருவடியில இரு அப்படின்னு. அதாவது இறைவனது நடனம் வந்து அழியாதது. ஏன்னா எப்போதுமே அவரு வந்து அழியாத ஒரு கோலத்துல தான் அவரு இருக்கிறாரு. அதாவது நித்தமாதல், நித்தம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த 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 ஆடுறதும் வந்து என்னதான், அந்த ஆட்டமும் வந்து ஆடுகின்ற நிலையும் வந்து நித்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊரும் நித்தம், அவர் ஆடுகின்ற இடமும் நித்தம் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, பழனம் மூதூர் அப்படின்னு. பழனம் மூதூர் அப்படிங்கிறது பழையனூர் என்ற பழவூர் அப்படின்னு சொல்றாங்க. பழனை அப்படிங்கிறது தான் பழனம் அப்படின்னு மாறிட்டு அப்படின்னு. இது வந்து அந்த தல விசேஷம் அப்படின்னு பார்ப்போம் பார்த்தீங்களா? அதுல நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த ஊரோட இது வந்து பழையனூர் காளி அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் வந்து நமக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து நான் இன்னொரு இதுல வந்து அத விளக்கமா சொல்றேன். இப்ப எங்க ஊரே பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து கஞ்சா நகரம்ங்கிற ஊரு. ஆனா எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, "அது என்ன கஞ்சா நகரம், கஞ்சா நகரம்" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ஊரு என்ன ஊருன்னா, மானக்கஞ்சார நாயனார் பிறந்த ஊர். கஞ்சாரனூர் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமா மருவி, மருவி, மருவி இப்ப கஞ்சா நகரம் அப்படின்னு. எல்லாரும் என்ன கஞ்சா அங்க நெறைய பயிர் பண்ணியிருந்தாங்களா? அதனால தான் அந்த பேர் வந்துதாங்கிற மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு அடியார் வாழ்ந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த மாரி மருவி போச்சு. அதனால தான் இங்க பழனம் மூதூர் அப்படிங்கிற ஊர் வந்து, இப்ப பழையனூர் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பழனமூதூர் நிலவிய ஆலங்காடு. அதாவது பழையனூர், திருவாலங்காடு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அத தான் சொல்றாங்க. அதாவது அத சேர்த்து பழையனூர், திருவாலங்காடு அப்படிங்கிறது சேர்த்து சொல்றது அப்படின்னு. "பழனே மேய அத்தா ஆலங்காடா" அப்படின்னு அந்த பாடல்கள்ல வர்றத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? புரிஞ்சுக்கிறோம். திருவாலங்காடுங்கிறது ஆலங்காடா அப்படின்னு அந்த பாட்டுல வர்றதுனால, அப்ப பழையனூர், திருவாலங்காடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மானடம் அப்படின்னு. மாநடனம் ஆடுமா நடனமும் நீ கண்டன் அப்படின்னு சொன்னேன்னா, மானடம் அப்படின்னா திருவடியை மேலே தூக்கி ஆடும் கூத்து அப்படிங்கிறாங்க. அதாவது அருட்கூத்து. இத என்ன சொல்றாங்கன்னா, ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு. அதாவது சுவாமியும், காளியும் ஆடுனத நம்ம சொல்றோம். அப்ப அவங்க என்ன அந்த ஆட்டத்துக்கு பேர் வந்து என்னன்னா, ஊர்த்துவ தாண்டவம். அதாவது என்னன்னா, காலை மேல தூக்கி ஆடுன தாண்டவம் அப்படின்னு. அப்ப ஆனந்தம் சேர்த்து அப்படின்னாக்கா, அந்த ஆனந்தத்தோட அவரு ஆடுனாராம். ஏன்னா, கால தூக்கி மேல ஆடும்போது, அவரு ஆனந்தத்தோட ஆடுனாரு. அத வந்து என்ன செஞ்சுறாங்களாம், அம்மா வந்து முடிவில்லாத பேரின்பம். அந்த நிலைக்கு போய் என்ன பண்றாங்க? அதை அனுபவிக்கிறார்கள். அததான் சொல்றாங்க. ஆனந்தம் சேர்த்து அப்படின்னு. அப்ப அவரு ஆடிட்டு இருக்காரு. அடுத்தது எப்போதும் பாடுவாய். எப்படி? நடனமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் நீ பாடுவாய். அப்ப நான் ஆடுற நடனத்த பார்த்துட்டு, நீ என்ன செய்ய? எப்போதும் பாடுவாய் அப்படின்னு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இறைவர் வந்து யாரு கூடலாம் ஆடுறாரு அப்படின்னா, சிவபூத கணங்கள். இதுங்கெல்லாம் வந்து இறைவர் திருக்கூத்து நடக்கும்போதே, அதுங்கெல்லாம் என்ன பண்ணுதாம், இந்த பூதகணங்கள்லாம் வந்து சுவாமி ஆடுறதுக்கு தகுந்த மாரி, அதாவது ஆட்டத்துக்கு தாளத்துக்கு தகுந்த மாரி ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல தான் இங்க சுவாமி ஆடுறதுக்கு தகுந்த மாரி,
ஆடியும் பாடியும் எங்கள் முழக்கியும் அதெல்லாம் இன்பம் சேர்த்தன அப்படின்னு. அதாவது இந்த பூதகணங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதான், சுவாமி கூட ஆடியும் பாடிட்டு இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, அம்மையாரோட அந்த பதிகங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுல தான் தெரியுது. "கோடி கோடி குறச்சிறு பூதங்கள் பாடியாடும் பரப்பது பாங்கெலாம்" அப்படின்னு அம்மையாரோட திருவாக்குல இருந்து தான் நமக்கு வந்து என்ன தெரியுது? இந்த மாரி வந்து பூதங்கள்லாம், அந்த கணங்கள் எல்லாம் வந்து ஆடியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "பட்டனையிட்டு பகண்டையாட, பேய் கொட்ட முழவும் கூலி பாட" அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வருது. இதுவும் வந்து அம்மாவோட பாடல்லேருந்து தான் நமக்கு தெரியுது. இதுலேருந்து வச்சு என்னன்னா, அங்க பேயெல்லாம் என்ன பண்ணுது? பேயெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. எப்பொழுதும் அப்படிங்கிறது எத குறிக்குதுன்னா, அ மீளாத நிலைபேறு அப்படின்னு சொல்றாங்க. "பலவாறே தொழும்பாகும் ஆங்கு, ஆளாய் நாம் அமக்கு" அப்படிங்கிறாங்க. அதாவது ஆளானேன் அடியேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை. அதுபோல, அதாவது எப்பொழுதுமே வந்து எப்படி இருக்காங்களாம், அந்த ஆனந்தத்தை சேர்ந்து அப்படின்னு. பா அதாவது பாடுறது வந்து எப்படி பாடுறாங்கன்னா, "நீ பாடு" அப்படின்னு சொல்லி கேட்டு பாடலையாம். எப்படி பாடுறாங்கன்னா, அடிமைப்பட்டு பாடுறாங்க. அடிமைப்பட்டு தொழும்பு செய்யும் முறைகளுள் ஒன்று அப்படின்னு. அதாவது நமக்கே ஒரு இப்ப ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னா, நம்மள அறியாமலே நம்ம வந்து கால் தாளம் போடும். கை வந்து தாளம் போடும். அது நம்மள அறியாமலே நம்ம செய்றோம் பார்த்தீங்களா? அதான் அந்த மாரி. இங்க வந்து என்னன்னா, சுவாமிக்காக இவங்க அடிமைப்பட்டு தொழும்பு செய்றது அப்படின்னு. அதாவது அவருக்கு தொண்டு செய்றது. அததான் சொல்றாங்க. எப்பொழுதும் அப்படின்னா, அந்த மீளா நிலையில் அப்படின்னு. மீளா நிலை அப்படின்னா வீடு பேறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடு பேறு நிலையில தான் சுவாமி கூட என்ன பண்றாங்களாம், இந்த இந்த கணங்கள் எல்லாம் ஆடுறாங்க. அப்ப அம்மையார் வந்து என்னதுன்னு பாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது "பரவுவாய் பற்றாய் நின்றான்" அப்படின்னாக்கா, இவ்வாறு அருள் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அருள் செய்தார் அப்படின்னா, அம்மா கேட்ட எல்லா வரத்தையும், காரைக்கால் அம்மையார் கேட்டது அத்தனையுமே என்ன செய்றாங்க, அ தந்துட்டாரு அவரு. ஏன்னா, "பிறவாமை வேண்டும், இரவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும்" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டது மட்டும் இல்லாம, "உன் கூடயே நான் இருக்கணும்" அப்படின்னு. அப்ப அந்த மாரி அருள் செய்த யார் அது? "பரவுவாய் பற்றாய் நின்றான்." இறைவன வணங்குறவங்களுக்கு எல்லாருமே, அவன் எப்படி இருப்பானா? "பற்றாய் நின்றான்" அப்படின்னு சொல்லி. அப்ப நடனமும் கண்டு பாடுவாய். அப்ப ஆனந்தம் சேர்த்து, நீ நடனமும் கண்டு அப்படிங்கும்போது, அது அது என்னத்த குறிக்குது அப்படின்னா, அவங்க கேட்ட 3வது வரம். "ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டிய வரம்." அததான் வந்து என்னது, நீ நடனத்த கண்டு காணுதலும். இப்ப என்னது, அவரு என்ன சொல்றாரு? ஆ நடனம் நீ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நடனம் நான் ஆடும்போது, நீ பாடுவாய் அப்படின்னு. அப்ப ஆடும்போது பாடுவாய் அப்படின்னா, ஆடும்போதுன்னா ஆடுறத பார்க்கணும். அப்ப என்னது? காணுதல். அடுத்தது பாடுதல். அப்ப நீ பாடுவாய் அப்படின்னா பாடுதல். இங்க காணுதலும் இருக்கு, பாடுதலும் இருக்கு. 2மே என்னது? அனுபவ வகையாக. அதாவது இறைவன் வந்து என்ன செய்றாராம்? அந்த மாரி கேட்ட உடனே, அந்த "பரவுவாய் பற்றாய் நின்றான்ங்கிற" இறைவன் வந்து என்ன பண்றாரு? இந்த மாரி வந்து வரத்த வந்து குடுக்குறாரு. "கூடுமாறு அருள் செய்தான்." அந்த மாரி ஒரு அருள வந்து அம்மைக்கு வந்து அருள் செய்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வந்து நமக்கு அழகா சொல்றாங்க. அடுத்த பாட்டு பாருங்க. 62வது பாட்டு. "அப்பரிசருளப் பெற்ற அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருளானார் தம்மை விடை கொண்டு வணங்கி போந்து செப்பரும் பெருமையன்பாட்டிகள் திருவாலங்காடா நட்பதி தலையினாலே நடந்து புக்கடைந்தாரன்றே." இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அப்பரிசு கிடைத்தவுடன், அதாவது என்னோட நடனத்த கண்டு நீ பாடுவாய் அப்படிங்கிற அந்த வரம் தந்த உடனே, எங்க வந்துட்டாங்களாம்? தலையினாலே நடந்து திருவாலங்காடு. திருவாலங்காடு போ அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா அவரு? அதனால அங்க வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அவரு சொன்ன அடுத்த நிமிஷமே, இறைவன் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்துட்டாங்களாம். அத எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்பரிசு அப்படின்னா, அவ்வாறு வரமருளப் பெற்றவராகிய அம்மையாரும், வேதங்களில் செம்பொருள் என்றதும், அதாவது சத்துன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி. அந்த இறைவர்ட்டேருந்து என்ன பண்றாங்க? செம்பொருளாகிய அந்த இறைவர்ட்டேருந்து விடை பெற்று, வணங்கி போந்து அப்படின்னு. வந்து அடைந்தார் அப்படின்னு.
எப்படி அடைந்தார்? தலையினாலே நடந்து கோயிலில் புகுந்து முன் புகுந்து அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பரிசாம் தன்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, எப்பொழுதும் ஆனந்தம் சேர்ந்து அப்படிங்கிறதுனால இதுல 4 இது நமக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மையார் கேட்ட வரத்தையே 4ஆ நமக்கு பிரிச்சு தர்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பொழுதும் ஆனந்தம் சேர்ந்து அப்படின்னு சொன்னதுனால, இரவாத இன்பமும் மானடனமும் கண்டு அப்படிங்கிறதுனால இரவாத அன்பு. இது வந்து 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் அதாவது நடனம் கண்டு அந்த நடனத்த பார்க்கறதுனால அப்படின்னு சொன்னதுனால பிறவாமையும். ஃபர்ஸ்ட் என்னது? இரவாத அன்பும். அடுத்தது பிறவாமையும். எப்பொழுதும் நீ வந்து அதாவது எப்பொழுதுங்கிற வார்த்தை ஒண்ணுதான். ஆனா ஒண்ணையும் சேர்த்து சேர்த்து எப்பொழுதும் ஆனந்தம் சேர்த்துன்னு ஒரு வார்த்தை தான் சுவாமி சொல்லியிருக்கிறார். ஆனா அதுல என்ன ஆகுது? 4 வரமும் அவங்களுக்கு வந்து அருளுகிறார் இறைவன் அப்படின்னு. அப்ப இரவாத அன்பு அப்படிங்கிறது 1. எப்பொழுதும் மானடம் கண்டு அப்படின்னு சொன்னா, பிறவாமை. அப்ப பிறவாமை இருந்தாதான் அவரோட அருள் நடத்த நம்ம காண முடியும். அப்பொழுது எப்பொழுதும் பாடுவாய் அப்படிங்கிறதுனால, மறவாமையும் அப்படின்னு. அப்ப 4வதா என்ன சொல்றாங்க? அப்ப மறவாமையும்னு. ஆலங்காட்டில் ஆடும் மானடனம் கண்டு அப்படிங்கிறதுனால, ஆடும்போது அடியின் கீழ் இருத்தல் அப்படின்னு. அப்ப பிறவாமையும் வந்துருது, அன்பும் வந்துருது, மறவாமையும் வந்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடும்போது அப்படிங்கும்போது அவரோட அவரோட திருவடியில இருக்கிற பேரு. அப்ப 4ம் வந்து என்னது? எப்பொழுதும் ஆனந்தம் சேர்த்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே என்னது அப்பரிசு அவர் கொடுத்த அததான் இங்க வந்து அப்பரிசுனா என்ன அப்படிங்கிறதுக்கு தான் விளக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்காரு. அதாவது அடியின் கீழ் இருத்தலும் பெற வைத்த பரிசு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. எப்பொழுதும் அப்படின்னா முன்னும் பின்னும் எப்பொழுதுமே வந்து என்னது மறவாமை இருக்கணும், இரவாமை வேண்டும். அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது மானடம் காண வேண்டும். அப்புறம் பாடிக்கிட்டு இருக்கணும். இப்படி எல்லாதுமே வந்து பண்ண நித்தமாக இருக்கிறது அப்படின்னு. அப்பரிசு அப்படின்னா, பரிசுங்கிறது வரம் அப்படின்னா, அன்புக்குரிய சன்மானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா, அ இப்ப நம்ம ஒரு போட்டியில கலந்துக்கிறோம். அதுக்கு ஒரு பரிசு குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம செயலுக்காக குடுக்கப்பட்ட பரிசு அது. ஆனா இது வந்து என்னன்னா, சுவாமி மேல வச்ச அன்புக்காக கொடுக்கப்பட்ட பரிசு. ஏன்னா, அத்தகைய அன்பு வந்து அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சுவாமி மேல வச்சிருக்கிறாங்க அப்படி. அடுத்தது பாருங்க. செம்மை வேத மெய்ப்பொருள் ஆனார் அப்படின்னு. இங்க வந்து செம்மை வேதம் அப்படின்னா சிவனை தான் சொல்றாங்க. வேத செம்மை பொருளும் மெய்ப்பொருளும் ஆனார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கூட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செம்மை என்றதோடு செம்பொருள் அப்படின்னு சொல்லி ஏன்னா சுவாமி வந்து சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இப்ப நம்ம பார்க்குற உருவங்கள் எல்லாம், அதாவது முருகரா இருக்கட்டும், பிள்ளையாரா இருக்கட்டும், அம்பாளா இருக்கட்டும், இல்ல பல உருவங்கள நம்ம வணங்குறோம். காளியா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னன்னா, சுவாமி எடுத்துக்கொண்ட வடிவங்கள் தான். ஆனா, அவரோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செம்மை பொருள், சொரூபம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஒளி ஆகிய பொருள். அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா அப்படின்னா, உருவம் கிடையாது. பேர் இருக்கான்னா, பேரும் கிடையாது. அப்படிப்பட்ட செம்பொருள். அதுதான் சிவம் அப்படின்னு. அந்த செம்மை அப்படிங்கிறது செம்பொருள் அப்படின்னு இங்க வந்திருக்கு அப்படின்னு. வாய்மை செம்மை பொருளும் தருவார் அப்படின்னு ஒரு பாட்டுல தராங்க. அதே மாரி மெய்ப்பொருள் அப்படின்னு. செம்பொருள்னா சிவன்னு சொன்னோம். மெய்ப்பொருள் அப்படின்னாக்கா, அதுவே சத்தாயுள்ள சிவம். சிவஞான போதத்துல இப்படி ஒரு லயன் வருது. அந்த ஞான சூத்திரத்திலயும் இந்த மாரி வந்து இறைவன வந்து என்ன சொல்றாங்க? இந்த மாரி பொருள், செம்மை பொருள், செம்மை அப்படின்னு இறைவன சொல்றாங்க அப்படின்னு. அதுதான் செம்மை வேத மெய்ப்பொருள் ஆனார். அப்படிப்பட்ட சுவாமி வந்து மெய்ப்பொருளாக ஆனார் அப்படின்னு இந்த இந்த லைன்ல வருது. அடுத்தது பாருங்க விடை கொண்டு அப்படின்னு. விடை கொண்டு செப்பரும் பெருமையால் திருவாலங்காடா விடை கொண்டு வணங்கி போந்து அப்படின்னு. இங்க விடை கொண்டு அப்படிங்கிறது அம்மையார் வந்து என்ன சொன்னாங்க? அப்பா அப்படின்னு சொல்லி அம்மையே நம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு அம்மைன்னு சுவாமி சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே நம்பால் வேண்டுவதேன் அப்படின்னு. அப்பான்னு இவங்க கூப்பிட்ட உடனே, அந்த மாரி என்னிட்ட என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே,
அந்த அம்மைக்கு வரம் கொடுத்தலும், அடுத்தது ஐயன் வந்து கேட்கறதும். அப்ப இதெல்லாம் முடிஞ்சிட்டு. ஏன்னா, அப்பா, அம்மா சொல்றது, வரம் குடுக்கறது எல்லாமே முடிஞ்ச உடனே, எப்படி வந்து என்ன பண்றாங்க, விடை கொண்டவாறு அடுத்தது என்ன சொல்றாங்க, விடை பெற்றுக்கணும். சுவாமிகிட்டேருந்து விடை பெற்று வரணும். எங்க வரணும்? திருவாலங்காட்டுக்கு வரணும். எப்படி அது வந்துச்சாம், வாக்கு மனோதீத கோசரமாகிய சிவனிடத்திலிருந்து எவ்வாறு நிகழ்ந்தன எண்ணின். இது எப்படி நடந்தது அப்படின்னா, பசுஞான, பாசஞானங்களைக் கடந்து பதிஞானமாகிய சிவானுபத்தினுள் நின்று சிவன் உணர்த்த கண்டதினால் இந்நிலைகள் கூடின அப்படின்னு. ஒரே நிமிஷத்துல அம்மா, அப்பாவ பாக்குறாங்க. பார்த்த உடனே அடுத்தது என்ன பண்ணாங்க? வரம் கேட்குறாங்க. அடுத்தது வந்து எப்படி நடந்தது? திருவாலங்காட்டுக்கு போங்கன்னு அருள் செய்தார். அதாவது வீடு பேரு. இந்த வீடு பேரு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருமா எல்லாருக்கும் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனா, இவங்களுக்கு அங்க போன உடனே கிடைச்சது. எப்படி ஏன் ஏன் அது எப்படி கிடைச்சது? அது வந்து இவ்வளோ சீக்கிரம் எப்படி நகழ்ந்தது? அப்படிங்கிறத தான் விடைகொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றாங்களாம். ஏன்னா, அந்த பசிஞானம், பாசஞானம் இதெல்லாம் கடந்து பதிஞானத்துக்குள்ள வந்ததுனால தான் அம்மாவுக்கு என்னது? "அங்கணன் அம்மையன் அருள் செய்ய" அப்படின்னு அப்படி சொல்றாங்க. இதனால தான் அது விளைஞ்சுதாம். ஆனா, இது உலகார்க்கு விளங்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி இவங்க அருள் செஞ்சதும், அந்த பசிஞானம், பாசஞானம் அப்படிலாம் வந்து நமக்கெல்லாம் அப்படி உடனே கிடைச்சிருமா அப்படின்னா, அது வந்து நமக்கு விளங்காத ஒன்று அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அந்த நிலைக்கு வந்து நம்மளால போக முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா தான் இங்க சொல்றாங்க. "அங்கணன் அம்மையென்று அருள் செய்ய" அந்த மாரி அருள் செஞ்சதுனால, அவங்களுக்கு அந்த வீடு பேறு கிடைத்தது. அதனால தான் விடை கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில நமக்கு வந்து அத புரிய வைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, "செப்பரும் பெருமை அன்பால்" அப்படின்னா வணங்கிப் போந்து அப்படின்னு. அதாவது அ அ சுவாமி வந்து வரம் குடுத்த உடனே வணங்குறாங்களாம். வணந்துட்டு இத வந்து என்னன்னா, "நடந்து புக்கு அடைந்தார்" அப்படின்னு. எப்படி வந்தார்? அதாவது இறைவனோட பெருமை. அந்த பெருமைய தான் என்ன பண்றாங்க, அ இங்க வந்து சொன்ன அடுத்த நிமிஷமே, அதாவது நடந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, தலையால நடந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. திருவாலங்காட்டுலயுமே பார்த்தீங்கன்னா, ஆளுடைய பிள்ளை. அவரு என்ன பண்றாருன்னாக்கா, இந்த பெருமை அதாவது திருவாலங்காட்டுல அம்பா சுவாமி ஆடிட்டு இருக்காரு. காரைக்கால் அம்மையார் பாடிட்டு இருக்காங்கங்கிறதுனால, அந்த தலத்தையே என்ன பண்ணாங்களாம், மிதிக்காம ஆளுடைய பிள்ளை என்ன பண்றாரு, அங்க அங்க பாடாம புறத்தே இருந்து பாடினார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த தலத்தோட பெருமை எவ்வளவு? ஏன்னா, அங்க வந்து அடியார் வந்து இந்த மாரி சுவாமியும், காரைக்கால் அம்மையாரும் இருக்காங்கங்கிறது தெரிஞ்ச உடனே, அந்த தலத்தையே என்ன பண்ணக்கூடாது? காலால மிதிக்கக்கூடாது. ஏன்னா, இங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க? காரைக்கால் அம்மையார் வந்து தலையால நடந்து போனாங்க. ஆனா, அந்த மாரி ஆளுடை பிள்ளை வந்து நடந்து கூட போக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்களாம்? புறத்தே இருந்தார்கள் அப்படின்னு. திருவாலங்காடாம் அடைந்தார் அன்றே. அந்த திருவாலங்காட்டுக்கு போனாங்க அப்படின்னு. எப்படி அதாவது அடைந்தார் அன்றே, உடனே போனாங்க அப்படின்னு. இத ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்கா, திருக்கயிலையில அவங்களுக்கு வேண்டிய வரம் கிடைச்சிட்டு, அப்படி கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்களாம், இங்க வந்துட்டாங்க. திருவாலங்காட்டுக்கு அடுத்த ஒரு நொடியிலே வந்துட்டாங்க. ஏன்னா பசிஞானம், பாசஞானம் எல்லாமே அவங்களுக்கு விலகிட்டு, பதிஞானம் வந்ததுனால இந்த தலமும் என்னன்னா, கைலையோடு ஒப்ப உள்ள ஒரு தலம் அப்படின்னு. திருவாலங்காடும் என்னன்னா, சுவாமி எப்போதும் ஆடிட்டு இருக்கிறதுனால, அதுவும் ஒரு கைலை தான். அதனால அங்க அங்க விடை கொண்ட அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டாங்களாம், இங்க வந்துட்டாங்களாம். இது என்ன எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அ இந்த இங்க இருக்கிற அந்த அந்த அண்டத்தோட அந்த பெருமைய சொல்றாங்க. ஏன்னா 2ம் ஒண்ணு தான் அப்படின்னு. "ஆதியோடு அந்தமில்லான் அரணம் ஆடும் ஆடும் போது" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதியோடு அந்தமில்லாத இறைவன் அங்க ஆடும் பொழுது, அப்ப அந்த மாரி ஆடுறதுனால, அந்த பதியம் என்னது? கைலைக்கு ஒப்பான தலம் தான். அப்ப இன்னொன்னு சொல்றாங்க. அங்கு பெருமை கொள்ளன அண்டமுற நிமிர்ந்தாடுகின்ற கோலம் அப்படின்னு. எப்படி ஆடுறாங்களாம்? ஏற்கனவே சொன்னோம். ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருவாலங்காட்டுல ஆடுற நடனத்துக்கு பேர் என்னது? ஊர்த்துவ தாண்டவம். அண்டமுற நிமிர்ந்தாடுகின்ற கோலம். அததான் சொல்றாங்க.
அப்படி என்னது காலை தூக்கி அவர் ஆடுறதுனால அந்த நிமிர்ந்தாடுகின்ற கோலம். அப்ப அதுவும் என்னது கைலைக்கு ஒப்பானது. திருவாலங்காடு அங்கு அடைந்தார் அப்படின்னு. அன்றே அப்படின்னா அப்பொழுதே, அதாவது கைலையில அன்பினால வழிபட்டு மனதினும் கடிது, அதாவது மனம் போற வேகத்தோட வேகமா வந்தாங்களாம். ஏன்னா இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா, அடுத்தது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு வெளிநாட்டை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு நிமிஷத்துல நம்ம நினைச்சிடலாம். ஆனா இங்க வந்து இவங்க அந்த மனத்தோடயே வேகமா, மனதினும் கடிது, மனது போற வேகத்தோட அதோட வேகமா வந்தாங்க. எங்க வந்தாங்க? புகுந்த அம்மையார், எங்க திருவாலங்காட்டுக்கு வந்த அம்மையார். அதனால அவ்வளோ ஃபாஸ்ட்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு. அன்றே அடைந்தார் அப்படின்னு. அதாவது இன்னைக்கு கிடையாதாம். அதாவது சுவாமிய வேண்டி, அப்பான்னு சொல்லி அவங்க வரம் குடுத்து, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்றே அடைந்தார். என்றே அடைந்தார்ன்னா, திருக்கண்ணுற்ற அன்றே. ஏன்னா, அங்க சக்தியோட பார்வை பெற்று, அதாவது பார்வதி தேவியோட அருள் வந்து இந்த அம்மை யார் அப்படின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? அன்றே அடைந்தார் அப்படின்னு. அதாவது 2மே சொல்றாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே மனதினும் கடிது. அதாவது மன வேகத்தோட வேகமா வந்து திருவாலங்காடு அடைந்தார் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு அன்றே அடைந்தார். எப்ப? கண்ணுற்ற நோக்கன்றே. அன்றைக்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்னு 2 கருத்துமே இங்க வந்து என்னது பொருந்த சொல்றாங்க அப்படின்னு. புக்கு அப்படின்னு. அதாவது புக்குன்னா புகுந்தார் அப்படின்னு. திருக்கோயிலுக்குள்ள புகுந்தார் அப்படின்னு. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, திருக்கோயில் வணங்குறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு. எப்படி வணங்கணும் அப்படின்னாக்கா, நம்ம உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணணும்? பிள்ளையார வணங்கணும். அதுக்கு அடுத்தது முருகர வணங்கணும். அதுக்கு அடுத்து நந்தியம்பெருமாள் வெளியிலே சில இடத்துல இருக்கும். அப்ப அந்த நந்தியம்பெருமான வணங்கணும். வணங்கிட்டு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வெளிப்பிரகாரம் தான் சுத்தணும். வெளிப்பிரகாரம் சுத்திட்டு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அதிகார நந்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த அதிகார நந்தி கிட்ட அனுமதி கேட்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகார நந்தி எது? நந்தியம்பெருமான் எதுன்னே தெரியாம இருப்பாங்க. அதிகார நந்தி வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆஞ்சநேயர் கோலத்துல இருக்கிறதுனால, நெறைய பேர் பழைய கோயில்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, வெண்ணெய் தடவி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்ளோ வருத்தமா இருக்கும். சில கோயில்லலாம் நான் அந்த மாரி பார்த்துருக்கேன். அப்ப அதிகார நந்திகிட்ட நம்ம என்ன பண்ணணும்? இது மாரி உத்தரவு கேட்டுக்கிட்டு, நான் சுவாமிய வணங்க போறேன். எனக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவர வணங்குறதுக்கும், அவரு என்ன பார்த்து அருள் செய்யறதுக்கும் நீ என்ன பண்ணணும்? எனக்கு அனுமதி தரணும். அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணணுமா, இந்த அதிகார நந்திகிட்ட நம்ம கேட்டு விடை பெற்று, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், வெளிப்பிரகாரம் சுத்தி, அதுக்கப்புறம் உள்பிரகாரமும் சுத்தி, உள்பிரகாரத்துல இருக்கிற அடியார்கள் 63 அடியார்கள், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற சோமாஸ்கந்தர், இப்படி எல்லா அங்க அந்த ஒவ்வொரு கோயில்லயும் ஒவ்வொரு அந்த மாதிரி லிங்கங்கள் இருக்கும். வாயு லிங்கம், பிருத்திவி லிங்கம், அந்த மாதிரி பஞ்சபூத லிங்கங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? சுவாமியோட சன்னதிக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி அம்மா வந்தாங்களா? இத மாரி அதாவது திருவாலங்காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா, அவங்க அந்த மாரியெல்லாம் உள்ள வந்து வெளிப்பிரகாரம் சுத்தி, உள் பிரகாரம் சுத்தி, அதுக்கப்புறம் அனுமதி கேட்டு அப்படியெல்லாம் வந்தாங்கன்னா, இல்லையாம். வணங்குதல், வலம் வருதல் இந்த செயல்கள எல்லாம் அதெல்லாம் வந்து சொல்லவே இல்ல இங்க. அன்றே அடைந்தார். திருக்கோயில் புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப என்னது உடனே என்ன பண்ணிட்டாங்க? அம்மா வந்துட்டாங்க. ஏன்னா, இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த செயலெல்லாம் இங்க வந்து அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா, அன்பு மிகுதியால இந்த வலம் வர்றது, வணங்குதல் இதெல்லாம் இல்லாமயே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்களாம்? திருமுன் அடைதல் அப்படின்னா சுவாமிக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. மனதும் கடிதுன்னு அப்படின்னு. ஏன்னா, இப்ப நமக்கு வந்து நம்ம வந்து என்னது ஆத்மாக்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லா சொல்லுவாங்க. அதாவது கோயில்ல வந்து எல்லா அந்த பரிவார தேவதைகள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதோட அருளெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நம்ம சுவாமிய போய் பார்த்து, அவரோட அருள நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பரிவார தேவதைகளுக்குள்ள அருளெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம இல்ல. ஆனா, அம்மை அப்படி இருந்தாங்களா? இல்ல. அங்க சொல்லும்போதே அவங்களுக்கு திருவடி பேரு கிடைச்சிட்டு. திருநோக்கன்றே அப்படின்னு சொல்லும்போதே, அவங்களுக்கு திருவடி பேரு கிடைச்சதுனால, அவங்க அந்த மாரி வணங்குதல், வலம் வருதல் இதெல்லாம் இல்லாம, என்ன செய்றாங்களாம்? பசிஞானம், பாசஞானம் எல்லாம் ஒழிஞ்சு, பதிஞானத்தினால உடனே என்ன பண்றாங்க? கோயிலுக்கு முன் வந்து அடைகிறார்கள் அப்படின்னு.
அதனால இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு விரைவா வந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து அதாவது இறைவனோட அருள் இருந்தா, நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாரி எல்லாம் எதுவும் நம்ம செய்ய தேவையே இல்ல. நேரா இறைவன வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத வந்து உலகுக்கு காட்ட தான் வந்து இந்த பாடல்ல நமக்கு சொல்றாங்க. அடுத்த பாடல் பாருங்க. 63வது பாடு. ஆலங்காடதனில் அண்டமுற நிமிர்ந்தாடுகின்ற கோலங்கான் பொழுது கொங்கை திரங்கி என்றெடுத்தங்கு மூலம் காண்பறியார் தம்மை மூத்த நட்பதிகம் பாடி ஞாலம் காதலித்து போற்று நடம்போற்றி வாழும் நாளில். இந்த பாடல்ல வந்து கொங்கை திரங்கி அப்படின்னு மொத பாட்டு பாடினதை வந்து நமக்கு விவரிக்கிறாங்க. மூத்த திருப்பதிகம் என பதிகம் அப்படின்னு பாடினது வந்து யாரு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இப்ப 12 திருமுறைகளையும் பதிகங்களாக பாடுறோம். இந்த பாடலெல்லாம் நமக்கு வந்து கொடுத்தது யாரு அப்படின்னா அம்மையார் தான். இந்த பதிகம் அப்படிங்கிறதே வந்து அம்மையார் தான் நமக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் இவங்க பாடின பாடலை வந்து என்ன சொல்றாங்க? மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆலங்காடதனில் அதாவது அந்த அண்டமெல்லாம் வந்து பொருந்த திருவடிய மேல் நோக்கி ஆடுகின்ற அந்த கோலத்தை காண பெற்ற பொழுது. ஏன்னா இறைவன் ஆடி அங்க வந்துட்டாங்க. அங்க இறைவன் எப்படி இருக்காரு? அண்டமுற நிமிர்ந்தாடுகின்றார். இறைவன் எப்படி ஆடிட்டு இருக்காராம்? பேரண்டம், அந்த பேரண்டத்துக்கு மேல வருகின்ற மாதிரி அந்த காலை தூக்கி அவர் அந்த ஊர்த்துவ தாண்டம் ஆடிட்டு இருக்காரு. அந்த கோலத்தை பார்த்த உடனே இவங்க என்ன பண்றீங்கன்னா, அடியின் கீழ் இருக்கன்னு சொன்னாங்கல்ல, பாடுவாய் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கோலத்தை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணின, கொங்கை திரங்கி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொங்கை திரங்கி அப்படின்னு தொடங்கி அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், மூத்த திருப்பதிகம், அதாவது இதுதான் வந்து பதிகத்திலே முதல் பாடல் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்த பொழுதே அப்படின்னு இறைவன் ஆடும் கோலம். இப்ப நம்ம இறைவன் இறைவன் ஆடுற கோலத்தை நம்ம எல்லா கோயில்லையும் வந்து நடராஜர் ஆடிக்கிட்ட கோலத்தை நம்ம பார்க்க தான் செய்வோம். நீங்க எல்லா இடத்துலயும் வந்து சுவாமியை வந்து நடராஜர் வந்து ஆடின கோலத்துல தான் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த மாதிரி நிறைய தலங்கள் இருந்தாலும் மிகச் சிறந்த தலம் ஆலங்காடனதனில், அதாவது ஆலங்காட்டுல ஆடுற தலம் வந்து பாக்குறது வந்து மிகச் சிறந்தது அப்படின்னு அவங்களே சொல்றாங்களாம். யாரு சொல்றா? அம்மையாரே சொல்றாங்க. அண்டமுற நிமிர்ந்தாடும் கோலம் இது எங்க அப்படின்னா, அண்டம்னா மேலண்டம். அப்ப நிமிர்ந்து, அதாவது நிமிர்ந்து நின்று ஆடுகின்ற கோலம் மேலண்டத்துள்ளார் மாற்று கருணையிலான் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து அப்படி மேல அண்டம் நிமிர்ந்து அவர் ஆடுகிறார் அப்படின்னா, மேல அண்டத்தில் உள்ளவங்க மேல உள்ள கருணையினால அவங்களுக்கு அருள் செய்யணும். ஏன்னா அவங்களும் அவரோட திருவடியை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன செய்யறாராம், தன்னோட திருவடியை வந்து மேல தூக்கி ஆடுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு சொல்றாங்க. வின்சலன் மரபணையர் கேந்தியதொருகை முருகு அப்படின்னு சொல்றாங்க. காளியுடன் செய்த கூத்தில் அவள் கூத்தினுக்கு மேற்பட்டிருக்கும் நிலையை காட்டி தூக்கியதென்பது வரலாறு அப்படின்னு. ஆனா ஏன் இந்த காலை அவர் ஏன் அப்படி தூக்குனாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க. காளியோட என்ன பண்ணாரு? அவர் வந்து நடனமாட போட்டி வச்சாங்க. அப்ப வந்து காளி என்ன பண்றாங்க? அவங்க அதாவது இறைவன் ஆடுகின்ற அத்தனை நடனத்தையும் ஆடுனதாவும், அப்ப காளிய வந்து காளியோட ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு பெண்ணுக்கே உள்ள ஒரு என்ன சொல்றது, அச்சம் மடம் நாணம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இப்ப இவர் என்ன பண்ணாரு, காலை நல்லா மேல ஹைட்டா தூக்கிட்டாரு. அப்போ ஒரு பெண்ணுங்கிறவ என்ன செய்வா? அந்த மாதிரி காலை தூக்கி ஆட முடியாது. அதனால அவ என்ன பண்றாளாம், தோத்து போறா அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மேல அண்டங்கள்லாம் வந்து மேல அண்டத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் கருணை செய்யறதுக்காக தான் என்ன செய்யறாரு, சுவாமி அந்த மாதிரி காலை தூக்கி ஆடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த இதுல நமக்கு காட்டுறாங்க. காளியோட ஆடி கனகசலத்தாடி கூலியோட ஆடி குவளையத்தே ஆடி அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டு வருது. கனகாசலம் அப்படிங்கிறது பொதுவா கனகாசலம் அப்படின்னு சொல்றது எதுன்னா சிதம்பரம் தான். குவளையம் அப்படின்னா மண்ணு.
அப்ப ஆலங்காட்டுல ஆடுறதும், ஏன்னா சிதம்பரத்துல ஆடுறதும் அவரோட திருநடத்துல ஒண்ணுதான், அதுவும் சிறப்பானது. அது போலதான் இந்த ஆலங்காட்டுல ஆடுறதும், அதாவது இந்த குவலயத்துல கூலிகளோட ஆடுறது. கூலின்னா பேய் வடிவம். ஏன்னா அம்மையும் வந்து இங்க பேய் வடிவம் தானே, அந்த பேய் கணங்களை தானே வாங்கி பெற்றாங்க. அப்ப அந்த அம்மையோட ஆடிக்கிட்டு இருக்கிறது, அத வந்து அது சிறப்பானது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து விளக்கம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு. ஆலங்காடு அதனில் கோலம் காண்பொழுது. அப்ப ஆலங்காட்டுல அந்த கோலத்தை பார்த்த பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலங்காடு அப்படின்னு அந்த ஊருக்கு வந்த உடனேயும் அத கண்ட பின்னும் அங்கு புகுந்தாடும் கோலம், அந்த கோலத்தை பார்த்த பிறகும் அப்படின்னு. அப்ப ஆலம் எங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே. அப்ப ஆடுமிடம் எது? திருவாலங்காடே அப்படின்னு இந்த மூத்த திருப்பதிகத்துல என்ன பண்றாங்க சொல்றாங்க. அது அந்த பதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆடுமிடம் அப்பனிடம் திருவாலங்காடே. அதாவது ஆடுற இடம் எது? திருவாலங்காடே அப்படின்னு. ஒரு பதிகத்திலையும் முடிக்கும்போது, அப்பனிடம் திருவாலங்காடே அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த கோலத்தை அவங்க என்ன பண்றாங்க? பார்த்த பொழுது, அப்ப கண்ட பொழுது அப்படிங்கிறதுக்கு இப்படி பல அர்த்தங்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இறைவனோட கோலம், அந்த அண்டமுற நிமிர்ந்தாடுகின்ற அந்த கோலத்தை பார்த்த உடனேயும், இல்ல அவங்க ஆடும்போது அங்க இருக்கிற அந்த பேய்கணங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுற கோலத்தை பார்த்த பொழுதும், அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்னையும் பார்த்த பொழுது ஆடுகின்ற கோலம் அப்படின்னு. அதனாலதான் அவங்க அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த கோலத்தை பார்த்து 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 அந்த பதிகம் ஃபுல்லாவே என்ன சொல்றாங்களாம்? திருவாலங்காடே திருவாலங்காடேன்னு சொல்லி அந்த பதிகம் ஃபுல்லா எடுக்கிறாங்க. கொங்கை திரங்கி அப்படின்னா, கொங்கை திரங்கின்னு அதை தான் எடுக்கிறாங்க, அந்த வார்த்தையை எடுக்கிறாங்க. அதாவது பெண் பேய் அப்படின்னு. ஏன்னா இங்க அம்மையாரும் பேய் வடிவத்தை தான் அவங்க எடுத்திருக்கிறதுனால இங்க பெண் பேய் அப்படின்னு. மூலம் காண்பறிவார் தம்மை அப்படின்னு. இங்கேயும் காண்பொழுது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றாங்கன்னா, மூலம் மூலம் காண்பறிவார். என்ன மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்கு மனோதீத கோசரமாய் நின்ற அதுவே அப்படின்னு. அதாவது வாக்கு மனம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அந்த ரெண்டுமாகவே, அதாவது செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒன்றாக நின்றது. வாக்கு மனம் செயல் எல்லாமே ஒன்றாக நின்ற கோலம் அப்படின்னு. அதேதான் சொல்றாங்க. பசு ஞான, பாசங்கள் ஞான எல்லாத்துலயுமே சிவஞானம் காண உள்ளவராய். எல்லாமும் முடிஞ்சு இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? சிவஞானம். அதனாலதான் என்னது? ஆடுகின்ற, அப்படி ஆடுகின்ற கோலத்தை, அதாவது சிவஞானம் வந்து அவங்களுக்கு இருந்ததுனாலதான், சிவஞான பேரு பெற்றதாலதான் அந்த ஆடுகின்ற கோலத்தை அவர் கண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்னு வந்து அம்மையார் அம்மையார் முதலே சொன்னேன். அம்மையார் தான் வந்து மொத பதிகம் பாடுனாங்க அப்படின்னா, அதனாலதான் இந்த இந்த பாட்டெல்லாம் வந்து காலத்தால முற்பட்டது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கடுத்த பதிகங்கள்லாம் வந்து 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டுன்னு அப்படின்னு வந்தது. மொத பதிகம் பாடினது அம்மையார் தான் அப்படிங்கிறதுனால, கோயின் மூத்த பதிகம் அப்படின்னு சொல்லியே என்ன பண்றாங்க? இந்த பாடல்களை நம்ம வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அந்த ஒரு சிறப்பும் வந்து என்னது? இந்த பதிகங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. அடுத்த பாடல் பாருங்க. மட்டவிழ் கொன்றையினார்தம் திருக்கூத்து மட்டவிழ் கொன்றையினார்தம் திருக்கூத்து முன்வணங்கும் இட்டமிகு பெருங்காதலெழுந்தோங்க வியப்பெய்தி எட்டிலவும் மீகை என எடுத்து திருப்பதிகம் கொட்ட முழவும் குழகனோடு என பாடினார். இதுல வந்து என்ன பாடுனாங்க அப்படிங்கறத இந்த பதிகத்துல நமக்கு சொல்றாங்க. நல்பதிகம் அப்படின்னா இடைப்பிற வரலும் மேற்பன அப்படின்னு சொல்றாங்க. தொண்டை நன்னாடு அப்படிங்கிறதுனால அந்த நன்னாட்டுல பதிகம் பாடினதுனால நட்பதிகமானது அது அப்படின்னு. ஞாலம் அதாவது அறிவோர் எல்லாமே அறிந்தவர்கள் எல்லாம் வந்து போற்றுவதனாலையும் நாளம் ஞாலம் காதலித்து போற்றும் நடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பதிகத்தை எங்க பாடியிருக்காங்க? திருவாலங்காட்டுல பாடியிருக்காங்க அப்படின்னு. மட்டவிழ் கொன்றையினார்தம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட திருக்கூத்து. அவரோட வடிவத்தை சொல்றது, அந்த ஆடுகின்ற கோலத்தை சொல்றது.
மட்டவிழ் கொன்றையினார்தம் அப்படின்னா கொன்றை மாலைய வந்து என்ன பண்ணியிருக்காராம், திருவடையாளமா மாலையா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சூடி இருக்கிறாரு அப்படின்னு. இந்த கொன்றை மாலையே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரணவ வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இறைவன் ஆடுகின்ற அந்த கோலமும், அதாவது ஊர்த்தவ தாண்டவம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுவுமே வந்து பிரணவ வடிவமாக தான் அவர் ஆடுறாரு. அப்படிங்கறதுனாலதான் அவரோட திருக்கூத்தும் வந்து அப்படிப்பட்டதுதான் அப்படின்னு அழகா சொல்றாங்க. முன் வணங்கும் அப்படின்னு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைலையிலேந்து வந்து அவங்க முன்னாடி, அதாவது ஏனைய கணத்தவருக்கு முன், அதாவது மத்த கணங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இவங்க கூட இருக்கிற கணங்கள், பூத கணங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பேய் கணங்கள், இந்த கணங்கள்லாம் சுவாமி கூட இருக்கு. அதெல்லாம் வணங்குவதற்கு முன்னாடியே இவங்க வணங்குறாங்களாம். அது என்ன, அது முன்னாடியே எப்படி வணங்குனாங்க? ஏன்னா ஏற்கனவே கணங்கள் எல்லாம் அவங்க கூடயே தான் இருக்கு, சுவாமி கூடயே தான் இருக்கு. அப்ப சுவாமி கூட இருக்கிற கணங்கள் தானே முன்னாடி வணங்கியிருக்கோம். எப்படி அதுக்கு முன்னாடி அம்மா வணங்குனாங்க அப்படின்னு பார்த்தா, மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். அப்ப எப்ப அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்களோ, அததான் சொல்றாங்க. அம்மா வந்து தளிர் நடை பழகுனாங்க பாத்தீங்களா, அந்த தளிர் நடை நடக்கும் போதே எப்ப அவங்களுக்கு பேச்சுன்னு ஒண்ணு வந்ததோ, அப்ப அந்த மொழி பயின்ற அந்த எப்ப அவங்களுக்கு வார்த்தைன்னு ஒண்ணு வந்ததோ, அப்பயே என்ன பண்ணாங்களாம், காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். அப்பயே அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், இறைவனுடைய சேவடியை அவங்க வணங்கினார்கள் அப்படின்னு. அப்ப இந்த இவங்கெல்லாம் அந்த ஏனைய கணத்தவர்கள்லாம் வணங்குறதுக்கு முன்னாடி, இங்க திருவாலங்காடுல இவரு ஆடுறதுக்கு முன்னாடி வணங்குனாங்களான்னா, இல்ல இல்ல. அவங்க மொழிபெயன்ற முன்னே, எப்ப மொழிபெயன்றாங்களோ அப்பயே என்ன பண்ணியிருக்காங்க, வணங்கியிருக்காங்க அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வியப்பெய்தி அப்படின்னு. வியப்பெய்தின்னா ரொம்ப வியந்து போறாங்களாம். என்னன்னா, இப்ப ஒரு 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 ஏதோ ஒண்ண பாக்குறோம். ஒரு காட்சிய நமக்கு பாக்குறோம். அது வந்து நமக்கு என்ன தரும்? அந்த ஒரு அரிய காட்சி அப்படிங்கும்போது நமக்கு வந்து அத பாக்குறதுக்கு ஒரு வியப்பு வரும். இப்ப என்ன அழகா இருக்கு! என்ன சுகமா இருக்கு! அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் பாத்தீங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா, தாம் பெற்ற பேரு அத நெனச்சு. ஏன்னா, சுவாமி வந்து இவங்க கேட்ட அத்தன வரத்தையும் தந்துட்டாங்க ஒண்ணு. அத தந்த பிறகும், "நீ அங்க வா, திருவாலங்காட்டுக்கு வான்னு" சொல்லி, திருவாலங்காட்டுக்கு தலையாலே நடந்து வந்து, இங்க வந்து இந்த ஆடல பாக்குறாங்க பாத்தீங்களா? அந்த ஆடல பாத்து அவங்களுக்கு வியப்பு வரலையாம். ஏன்னா, சுவாமியோட ஆடுற அந்த அந்த பேர நமக்கு தந்தாரே சுவாமி, அத நெனச்சு தான் அவங்க என்ன பண்றாங்களாம், வியப்பு எய்துறாங்க. அதாவது இப்ப நாமே வந்து இப்ப ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம 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 நெனச்சிருப்போம், இங்க யாரு நமக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம். ஆனா அங்க போன பிறகு நம்ம எல்லாரும் வந்து நம்மள பார்த்து, அம்மா உங்கள பார்த்துருக்கேன்ம்மா, உங்கள நான் டிவில பார்த்துருக்கேன், இதுல பார்த்துருக்கேன் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது, நமக்கு என்ன இருக்கும்? ஒரு வியப்பு இருக்கும். நம்மலாம் இங்க வந்ததே கிடையாதே, இவங்கலாம் எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு பெருமை ஏற்படும் பார்த்தீங்களா? அதாவது நமக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாது. ஆனா, அது தெரிஞ்ச பிறகு நமக்கு என்ன, அது ஒரு பெருமை ஏற்படும். அதே போல தான் இங்கேயும் அம்மா வந்து என்ன பண்றாங்களாம், இத்தகைய வரத்தை நமக்கு குடுத்திருக்காரே எம்பெருமான் அப்படின்னு. அந்த ஆடுன கோலத்த பார்த்து இவங்க வியப்பு எழுதலையாம். நமக்கு இந்த வரம்லாம் சுவாமிக்கு முன்னாடி நின்னு, அதாவது சுவாமி ஆடுற கோலத்த நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வரம் குடுத்துரு அதெல்லாம் எவ்வளோ ஒரு வியக்கத்தக்கது. நெனச்சு பாருங்க. அதாவது சுவாமி ஆடும்போது நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெனச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. அந்த அத்தகைய பேரு. அப்ப அத பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்களாம், வியக்கிறார்கள். அத பார்த்து தான் அந்த மனநிலைய தான் இங்க வந்து என்னது வியப்பெய்தி அப்படின்னு. அதாவது அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, பேய்கணெல்லாம் என்ன செய்யுதாம், முழவம் கொட்டுதாம், பாடுதாம், ஆடுதாம். குழகனாடும் அப்படின்னாக்கா, அதாவது சுவாமி ஆடுறம்போதே இதெல்லாம் நடக்குதாம். அப்ப அதெல்லாம் ஆடுறத பார்த்த உடனே இவங்க என்ன பண்றாங்களாம், வியப்பு எய்துகிறார்கள். அத பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எட்டிலவம் ஈகை அப்படின்னு சொல்லி இந்த இந்த பாட்டுலயே நமக்கு என்னது தொடங்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து அந்த பாட்ட பத்தியே தான் குறிப்பு எல்லாம் தராங்க. நம்ம வந்து அந்த பதிகத்த பார்க்கும்போது அதோட விளக்கம்லாம் நம்ம பார்ப்போம். இந்த பதிக குறிப்புல என்ன சொல்றாங்கன்னா, எட்டிங்கிறது இலவம். ஈகை, சூரை, காளி, கள்ளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுடு சுடுகாடு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இடுகாடுங்கிறோம் பாருங்க. அதுல உள்ள அந்த பாலையில உள்ள கருப்பொருட்கள், அதாவது மரமும், செடியும் அங்க வளர்ந்த அந்த சூரை, காரை, கள்ளி இதெல்லாம் வந்து என்னன்னா, அங்க வளர்றது அப்படின்னு சொல்றாங்க. அத மேரி
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, குடர் கவ்வப்பட்ட பிணங்கள் அப்படின்னாக்கா, கழுகுகளால கொத்தி எடுக்கப்பட்ட பிணங்கள். அதெல்லாம் அங்க இருக்குதாம். அப்புறம் பறை போல அப்படின்னா, பறந்து வட்ட வடிவமுடையது அப்படின்னு. பேய் முழவம் கொட்ட கூலி ஆட அப்படின்னா, கூலின்னா கூலி அப்படிங்கிறது அதாவது பெரிய எலி. நம்ம கூலிங்கிறது நமக்கு சன்மானம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு வேலை செஞ்சா அ சின்ன எலி போட்டோம்னா, அது சன்மானம்னு அர்த்தம். இது வந்து பெரிய எலி. இந்த பெரிய எலி போடும்போது என்னன்னா, பேயோட ஒரு வகைய தான் கூலின்னு அர்த்தமாம். இதெல்லாம் வந்து என்னது அங்க ஆடிட்டு இருக்கு அப்படின்னு. நினம்தான் உருகி அப்படின்னாக்கா, அந்த தசையிலேருந்து வெந்து அதிலேருந்து அ வடிகின்ற ரத்தமும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலங்காட்டுல அந்த பேய் நடமாடுகின்ற இடத்த வந்து இந்த பாட்டுல வந்து நமக்கு விவரிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆலங்காட்டுல வந்து அந்த பேய்கள்லாம் எப்படி ஆடுது, எப்படி கூத்தாடுது, எப்படி பாடுது அப்படிங்கிறத தான் இது ஃபுல்லா நமக்கு இந்த பாடல்ல நமக்கு காட்டுறாங்க. நம்ப அடுத்த பாடல வந்து அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று கூறி, எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. நன்றிங்கம்மா. இவ்வளோ கோல்டுக்கு மத்தியில, இவ்வளோ மூக்கடைப்புக்கு எனக்கு ரொம்ப வர 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 ரொம்ப பேச்சு வந்து இதாகுது. அதனாலதான் சரி இதோட முடிச்சிருவோம் ஆமா. இல்ல, அப்படின்ட்டு. இல்ல, இல்ல, இல்ல. நீங்க தொடர்ந்து பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரக் ஆகுது. நீங்க என்னதான் சுடு தண்ணி குடிச்சாலும் வேலைக்கு ஆகல. கண்டிப்பா. சரி வருவான். எல்லாம் சாமியோட சித்தம். இதுவரைக்கும் அந்த ஆலங்காட்டு எம்பெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். கண்டிப்பா. ஏன்னா இதோட கண்டிப்பா. இந்த இது வந்து முடியுது. அதுக்கு அடுத்தது ஆ. வந்து இந்த பாடலுக்கு அடுத்தது என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ம். விவரிக்க போறோம். அதனாலதான் சரி கண்டிப்பா. இதோட முடிச்சுப்போம் ம். அப்படின்ட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. பேசுவோம். ஒரு பெரிய விஷயம். நீங்க வந்து இப்ப ஏன்னா 3 வாரமும் நம்ப நண்பர்கள ஏமாத்திட்டே வந்துட்டோமா? ஆமா. எனக்கும் எதிர்பார்த்து, அப்படிதான் எதிர்பார்த்து தோணுது. ஆமா. புனிதவதியார் புனித கண்டிப்பா. பயணம் இல்லையா? புனிதவதியார் ம். புனித பயணம் இல்லையான்னு கேட்டு, இருந்தவங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் மேல இல்லவா? ஓ! சிவ சிவா. சரிதான். வேற ஒண்ணும் இல்ல. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை காரைக்காலிலிருந்து விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் நம்மோடு காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை பகிர்ந்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனின் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணி நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சி நடத்திய அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு சிகாரம் தரும் உண்மையால் துணை சேனல் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நன்றியை கூறி உரித்தாக்கிக் கொண்டு நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிம்மா. நம்ம அடுத்த வாரம் வருகிற திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிவாய நம. அனைத்து அன்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. பொறுமை இருந்ததுன்னா விமர்சனம் பண்ண சொல்றேன். பொறுமை இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் விமர்சனம் பண்ணிக்கலாம். சிவாய நம ஐயா. சரிங்க. நீ ஓய்வெடுங்க அப்போ. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓய்வெடுங்க. ஏன்னா ரொம்ப மூக்கடைக்குது சிவபெருமான். நன்றி. ஓய்வெடுங்க, ஓய்வெடுங்க, ஓய்வெடுங்க. ம்.